ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2029லேயே செயல்படுத்த பிஜேபி ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு வந்துச்சு. எப்போன்னா சுதந்திர இந்தியாவில் 1951-52 1967 வரைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சில காரணங்களால் சில மாநிலங்களுக்கோட சட்டப்பேரவைகள் கலைக்கப்பட்டு அந்த மாநிலங்களுக்கான தேர்தல்கள் வேறு வேறு தேதிகளில் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்த முடியலை. இப்போ வரைக்கும் அதே நிலை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பாரதிய ஜனதா தனக்கு செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான செயல்பாடுகள் நடவடிக்கைகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. எப்படியாவது நம்ம நாடு ஃபுல்லாக ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவும் பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு அறிக்கையை மத்திய அரசுகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கப்புறம் என்னென்னா 2024 நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது இது தொடர்பாக ஒரு சட்ட திருத்த மசோதாவை பாரதிய ஜனதா தாக்கல் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறதுனால அவை உறுப்பினர்களில் 3/2 பங்கு ஆதரவு தேவை. அப்போ அது பாஜக கிடையாது. அதனால எதிர்க்கட்சிகள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ பாஜக எம்பி பிபி சௌத்ரி தலைமையிலான அந்த குழு அது தொடர்பாக தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. கல்வியாளர்கள், அரசியல் தலைவர்கள், சட்ட நிபுணர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பில் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அந்த சட்ட மசோதா படி 2034 தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடியே பாரதிய ஜனதா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இப்போ ஒரு புதிய யோசனையாக ஒரு திட்டத்தோட களத்தில் இறங்கியிருக்காங்க. அது என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற 22 மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசங்கள்லையும் நம்ம ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம். 2029 மக்களவை தேர்தலின் போது இந்த 22 மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. இது சாத்தியப்படுத்துறதுக்கு அவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா 2029 சட்டப்பேரவை தேர்தல் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. அப்போ மற்ற மாநிலங்களுக்கு எப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி, அதாவது என்னென்னா அடுத்த வருஷம் அதாவது 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு 11 மாநிலங்களுக்கு தேர்தல் வருது. அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று அந்த 11 மாநிலங்கள் இப்போ ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே, பதவிக்காலம் முடிஞ்சோடனே தேர்தல் தேதியை நீட்டிக்கணும். அப்படி இல்லாட்டி தேர்தல் நடத்திட்டு 2029 தேர்தல் அப்போ அந்த சட்டப்பேரவையை கலைக்கணும். அது இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிங்கிறதுனால அது கொஞ்சம் சாத்தியம் அப்படின்றாங்க. மாநில அமைச்சர்கள் பரிந்துரைப்படி அந்த சட்டப்பேரவை ஆளுநரால் கலைக்க முடியும். அப்படி கலைச்சிட்டா இது சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2029 தேர்தலுக்கு அப்புறமும் சில மாநிலங்களோட பதவிக்காலம் இருக்கும். அப்போ அதையும் சேர்த்து கழிச்சு ஒட்டுமொத்தமாக நம்ம நடத்திட்டா இது ஒரு முதற்கட்டமாக இதை நம்ம சாத்தியப்படுத்தி வெற்றி பெற வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முயற்சியில் எடுக்கிறாங்க. இதுக்கு இந்த திட்டத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி பாரதிய ஜனதா சாத்தியப்படுத்த போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா முன்வைக்கிற வாதம் என்னென்னா, இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சில மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்திக்கிட்டே இருந்தால் அந்த நம்ம நாட்டோட வளர்ச்சி பாதிக்கப்படும். என்னென்னா, இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சுன்னா நீங்கள் அங்கே எந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்த முடியாது. அங்கே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாதங்கள்லாம் பாரதிய ஜனதா முன்வைக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினா நம்மளுக்கு பொருளாதார செலவும் கொஞ்சம்
மிச்சமாகும் அப்படிங்கிற பல காரணங்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜனநாயக விரோதமானது. நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையை வந்து அதுக்கு மதிப்பளிக்காமல் இந்த மாதிரி கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது வந்து சாத்தியப்படாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தி ஒருவேளை நீங்கள் சட்டப்பேரவை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கலைக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர போகிறீங்களா? இல்லை அதுக்காக என்ன திட்டத்தை வகுத்துருக்கீங்க? அப்படிங்கிற பல கேள்விகளையும் எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விவாதம் தீவிரமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதாவோட இந்த திட்டம் இப்போ சமீபத்தில் இப்போ முன் வச்சிருக்கிற திட்டம் வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இதை பாரதிய ஜனதா எப்படி செயல்படுத்த போகுது, எதிர்க்கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.